வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இப்போ அதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு பலம் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு மன சோர்வா இருக்கும்போது நம்மளுக்கு பயங்கர ஒரு உந்துதல் ஒரு எண்ணம் என்னன்னா, எனக்கு எப்படியாச்சும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், எப்படியாச்சும் எனக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒண்ணு கிடைக்கும் அப்படி ஒரு எண்ணம் வரும்போதுதான் நம்ம அந்த வாழ்க்கை சுவராசன் திரும்பி வாழறதுக்கு திரும்பி வருவோம். அதனால ஒரு அதிர்ஷ்டம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை திரும்படி நம்ம இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு தகுதி அப்படிங்கிறத உருவாக்கக்கூடியதுதான் அதிர்ஷ்டம். ஆனா எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் உண்டு. எல்லாருமே அதிர்ஷ்டத்துக்குள்ளது. நம்ம அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதிர்ஷ்டம் நம்ம ரெகுலரா ஒரு மாத்திரைகளை எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ அதே போல அதிர்ஷ்டத்துக்காக சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க ரெகுலரா அதை பயன்பாட்டுல வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக மாறி நிற்கும். அதனால உங்களுடைய அதிர்ஷ்டம் எங்க இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னுமே பவர்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்தினுடைய கதவுகள் தெரியாமல் வெவ்வேறு கதவுகளை தட்டுவதால் உங்களை அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்கு ஓபன் ஆகாது. நம்ம எந்த இடத்தில் நம்மளுடைய அதிர்ஷ்ட கதவு இருக்கு நீங்க தட்டிட்டீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள கதவு ஓபன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாசல்கள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால அதிர்ஷ்டம்ங்கிறதை நம்ம கரெக்டான ஒரு வழிகாட்டியுடன் நம்ம அந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி போனால் அது புதையலாகவும் இருக்கலாம், உங்க வேலை சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம், இல்லாட்டா உங்கள் சொத்துக்கள் கிடைக்காது என்று நினைக்கிற சொத்துக்கள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம். ஒண்ணுமே இல்ல, ஒரு கோர்ட் கேஸ் ரெகுலரா அப்படி போய்கிட்டே இருப்போம். அந்த கோர்ட் கேஸ்ல இருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கு எந்த இடத்தை தொடணுங்கிறது கூட நமக்கு தெரியாது. அதுவும் ஒரு அதிர்ஷ்டமாக நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி துவங்கிய இடத்தில் நம்மளுக்கு மாறுதல் உருவாக்குவதற்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை ஒவ்வொரு ராசிகளும் எப்படி பயன்படுத்தணுங்கிறதா இந்த எபிசோடு நம்ம எடுக்கிறோம். இப்போ நான் மேச ராசிக்கு எப்படி சொன்னோம்னா அதே போல் ரிஷப ராசிக்கு உங்களுக்கு இதை பத்தி பேசணும். ஆனால் நான் சொல்ற ஒவ்வொரு கருத்தையும் நீங்க விடாமல் செய்யணும். ஒரு தடவை செஞ்சுட்டு எனக்கு நடக்கலையேன்னு மட்டும் கேட்கக்கூடாது, தொடர்ந்து செய்யணும். எப்படி ஒரு நம்மளுடைய மருந்து சுகருக்கு பிபிக்கு எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குறோமோ அதே போல்தான் இது நம்ம கர்மாவுடைய அதிர்ஷ்டம்ங்கிறது என்னன்னா அவ்வளவு எளிதில் டக்குன்னு யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. அது பூமியில் ஒரு புதையல் மாதிரி. நம்ம அதிர்ஷ்டத்தை தோண்டி எடுக்கும் போதுதான் அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பூமியை தோண்டும் போதுதான் அந்த புதையல் கிடைக்கும். அது போலதான் அதிர்ஷ்டம். நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியதுதான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. அதனால போராட்டத்தினுடைய எண்டுல அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம சந்திச்சுதான் ஆகணும். அதில் மனம் தளர்வு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம போராட்டத்து இடையிலேயே நான் சொல்ற தெய்வ வழிபாடு நான் சொல்ற செயல்களை நீங்க பண்ணும்போது அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நான் சொல்ற இந்த அதிர்ஷ்டத்தை ஒவ்வொரு ராசியருக்கும் உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எங்க இருந்து உருவாகுது அப்படி தெரிஞ்சிட்டீங்கன்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் ஆகும். முதல்ல ரிஷபராசிக்காரர்கள் என்னன்னா உங்களுடைய அப்பாவுடைய இறப்புக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உருவாகும் அப்படிங்கிறது இருக்கு. இல்லாட்டா அப்பாவுடைய பாதத்தை தொடுதல், அப்பாவுக்கிட்ட திட்டு வாங்குதல், இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். பொதுவாக அப்பா ஆரோக்கிய கேடாக இருப்பார். அந்த இடத்துல அப்பாவுக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது உங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் அப்படிங்கிறது. பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகள் இருக்கு. எங்க கோயில் நடக்குதோ அந்த இடத்துல போய் கும்பாபிஷேக நீரை உங்களுடைய முகத்துல தெளிச்சு வாங்குறது, அதுக்கப்புறம் ஹோமகுண்டம் வளர்க்குற இடத்தில் அதனுடைய புகையின் தன்மையை நீங்க அப்சர்வ் பண்ணுவது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் அப்படிங்கிறது. பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் கோயில்களுக்கு விளக்கேற்றும் போது, எந்த கோயில்னாலும் சரி அங்க விளக்கேற்றும் போது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது. அதனால நீங்க ரெகுலரா கோயில்களுக்கு விளக்கேற்று முறையை எடுத்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி நெய்யை தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. மஞ்சள் சாமந்தி பூவை அதை யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கும் போது, இல்லாட்ட கோயில்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும் போது அந்த மஞ்சள் சாமந்தி பூ கொடுக்கும்போது உங்களுக்குள்ள அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது. பொதுவாக நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பூக்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்க அந்த பூக்கள் வாங்கி கொடுக்கும் போது மஞ்சள் சாமந்தி பூவை எடுத்து
வாங்கி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால மஞ்சள் சாமந்தி பூ உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் நீங்க வந்து இந்த அதிர்ஷ்டத்துடன் சேர்ந்து வருமானத்தையும் எடுக்கணும் அப்படின்னா லாவெண்டர் பூவை வந்து வீட்டுல போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் சாமந்தி பூவை கோயிலுக்கு கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியது என்னன்னா உங்களுடைய அதாவது ஒரு குதிரையுடைய போட்டோஸ் ஏதாச்சும் ஒண்ணு யாருக்காச்சும் தானம் கொடுங்க. அது கொடுக்கும் போதும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது கஷ்டப்பட்டவங்க குதிரை போட்டோவாக இருக்கலாம், கொஞ்சம் வசதியானவங்க குதிரை சிலைகளை வந்து கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். பொதுவாக இவங்க வந்து நீங்க உங்க அதிர்ஷ்டத்துக்கு முக்கியமான பங்கு என்னன்னா உங்களுக்கு வந்து யாராச்சும் உடல் ஆரோக்கிய தன்மை கேடுகளாக இருந்தால் அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. அந்த மருந்து வந்து சித்த மருத்துவமும் மத்த எதுவும் இருக்கக்கூடாது, அலோபதி மருந்தாக இருப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. ரெகுலரா ஒரு மாசம் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு 200 ரூபாய்க்கு இந்த மாத்திரை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வயசானவங்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய இதை வந்து வாயில் கதவை திறப்பது போல் இருக்கும் அப்படிங்கிறது. அதனால நீங்க உங்களுடைய அதிர்ஷ்டம் வந்து நீங்க செய்யும் செயல்களில் சிறு மாறுபாடுகளை உருவாக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அச்சம் இல்லை. ஆனால் அடிக்கடி ஜீவ சமாதி வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நிறைய பொய் பேசுறவங்களை கண்டு நீங்க கோவப்படக்கூடாது, அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தட்டி கழிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நிறைய பேர் பொய் பேசுறவங்களை நீங்க கண்ணால பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்க எப்படி தட்டுறீங்க அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க பொய் பேசி உங்களுக்கு அவமானப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக அதை வந்து நினைச்சு நீங்க கோவப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவாக மாறும். அதனால பொய் பேசுறவர்களை கண்டால் ரொம்ப ஆக்ரோஷப்படாமல் நிதானத்துடன் அவங்க பேசட்டும், அது என்னுடைய கர்மாவை கழியுது, எனக்கு புதிய அதிர்ஷ்டம் உருவாக போகுது அப்படிங்கிற தாட்டை எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். அதனால அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு நல்ல குருமார்கள் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டமாக இருக்கும். அதான் டீச்சர்ஸ் டே, அந்த மாதிரி குரு பௌர்ணிமா, அந்த மாதிரி நாளில் நீங்க வந்து இந்த அதிர்ஷ்டத்தை உபயோகரமாக மாற்றினீங்கன்னா இந்த அதிர்ஷ்டம் மிகப்பெரிய சக்தியாக மிகப்பெரிய வலிமை வாய்ந்ததாக உங்களுக்கு கொடுக்கும். இந்த கதவை தட்டும் போது, அதிர்ஷ்ட கதவை தட்டும் போது நிறைய கதவுகள் நம்மளை சுற்றி இருக்கும். வருமானத்துக்காகவும் நிறைய நோய் நொடிகளுக்குள்ள கதவு, நம்ம எந்த கதவை தட்டுறோம்னு நமக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு கதவை தட்டுறோம். நம்மளை சுத்தி நிறைய கதவுகளை கடவுள் அடுக்கி வச்சிருப்பார். ஆனா நம்ம தட்டுற கதவு அதிர்ஷ்ட கதவாக இருக்கணுங்கிறது மிக முக்கியமானது. அதனால் நம்ம எந்த கதவை நோக்கி போகணுங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் நான் சொல்றது. அதனால நான் சொல்றது என்னன்னா உங்க அதிர்ஷ்ட கதவு கோயில்களில் இருக்கிறது, உங்கள் குருமார்களிடம் இருக்கிறது, அதுக்கப்புறம் உங்க தந்தையிடம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால தந்தை இருந்தால் தந்தையை வைத்து தந்தையுடைய பாத நமஸ்காரம் பண்றது, தந்தை கிட்ட எப்பவுமே நல்ல ஆசி வாங்குவது, இதெல்லாம் தந்தை உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்க நல்ல ஆசி வாங்குவது சிறப்பாக இருக்கும். அதே இது தந்தை இல்லை என்றால் தந்தைக்கு இறந்த நாளில் தந்தை இறந்த திதியில் அவரை வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். வெறும் வழிபாடு மட்டும் பண்ணாமல் கோயிலில் அவருக்கு பேரில் சொல்லி ஒரு அன்னதானம் போடுவது சிறப்பாக இருக்கும். அதனால இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தந்தையுடனும் மிங்கிலாகக்கூடியது, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்களும் இங்க முக்கியத்துவம் அதிர்ஷ்ட கதவுகளில் முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. கோயில் கும்பாபிஷேகமும் உங்களுக்கு ஒரு முக்கிய அபிஷேகமாக இருக்கும். இன்னொன்னு வந்து ஹோமம் நடக்கும் இடத்திலும் உங்களை அதிர்ஷ்டம் உருவாகிறது. இந்த இடத்தெல்லாம் நீங்க விடாமல், இந்த மாதிரி இடங்களெல்லாம் உங்களுக்கு கோர்த்து கொடுத்துருக்கேன், அந்த இடத்துல எல்லாம் விடாமல் பிடிச்சுக்கோங்க. அப்புறம் சாமந்தி பூ தானங்களை கொடுப்பதும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க கரெக்டா பிடிச்சு நீங்க பண்ணினீங்கன்னா உங்க அதிர்ஷ்ட கதவு தானாக ஓப்பன் ஆயிரும். அதே போல் மஞ்சள் தானம் ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருங்க. அது கொடுக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் கோயில்களில் இந்த மாதிரி இடத்துங்களில் அவமானம் வர மாதிரி இருக்கும்போது மஞ்சள் தானம் கொடுத்துட்டு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஈஸியாக உங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நெருங்கி வரும் அப்படிங்கிறது சிறிதும் ஐயம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் யாராச்சும் எடுத்து சொன்னா நம்ம செய்வதற்கும் எளிமையாக இருக்கும் இல்லையா? அதே போல்தான் நான் இந்த அதிர்ஷ்டத்துக்குள்ள விஷயத்தையும் உங்களுக்கு சின்னதா லைட்டா சொல்லி கொடுத்துருக்கேன். அதை முயற்சி பண்ணி பாருங்க, அதுல வெற்றி கிடைக்கும். உங்க வெற்றியில் முதல் பங்கு என்னுடையதாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.